திருப்பூர் செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள 7 கோவில்களில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மகா காளியம்மன் கோவில், ஆதி விநாயகர் கோவில், மலைமுருகன் கோவில், வீரேஸ்வரர் கோவில் உட்பட 7 கோவில்களில் ஒரே நாளில் மகா கும்பாபிஷேக பூஜை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு 4 கால யாக பூஜைகள் நடைபெற்று தீர்த்த கலசங்களுக்கு யாக நீர் தெளிக்கப்பட்டது. மேலும் அம்மனுக்கு 1008 லிட்டர் பன்னீர் அபிஷேகம், 108 லிட்டர் தேன் அபிஷேகம், தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளை மையப்படுத்தி 234 திருப்பதி லட்டு அபிஷேகம், இந்தியா முழுவதுமிருந்து 234 தீர்த்த அபிஷேகம் உள்ளிட்டவை செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராக வேண்டி மங்கலம் மகேந்திரகுமார் சார்பில் 1 லட்சம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கோயில் கமிட்டியின் சார்பாக மகா கும்பாபிஷேக விழா சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டது. அதைத் தொடர்ந்து அன்னதானம் சிறப்பான முறையிலே நமது எடப்பாடியார் தலைமையில் பதவியேற்க வேண்டும் என்று 2026 எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என்று அன்னதானத்தை மிக சிறப்பான முறையில் நடத்த வேண்டும் என்று ஒரு எண்ணத்தில் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அன்னதான விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.